கடந்த வாரம் ஒரு நண்பர் கால் பண்ணிவிட்டு, நம்ம ஆட்டோ பஸார் யூசர் தான். அவர் கால் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட என்ன விஷயம் கேட்டார் அப்படின்னா, சார் இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த பென்ஷனில் வந்த அமௌண்ட் மூலிமா, செட்டில்மெண்ட் வந்த அமௌண்ட் மூலிமா என்கிட்ட ஒரு தொகை இருக்குது. அந்த தொகைக்கு நான் வந்து ஆட்டோ ரிக்ஷா வாங்கி வாடகைக்கு விட்டு நான் ஏர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயத்த வந்து நான் நேயர்கள் உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் ஆட்டோ ரிக்ஷா ஃபுல் டைம் ஓட்டுறவங்களாலேயே சரியாக பிழைக்க முடியல. போதுமான வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாலுமே ரியாலிட்டி வந்து அவங்க வீட்டில் போய் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா வெளியில் வந்து நிறைய பேர் அவங்களோட கெத்து குறையக்கூடாதுன்றதுனாலே மெயினாக நான் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் 2000 சம்பாதிக்கிறேன், 3000 சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப மிகைப்படுத்தி பேசி 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 இந்த ஆட்டோ ஃபீல்டில் இப்போ யாராவது அதை கேள்விப்படுறவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாமளும் ஆட்டோ ஃபீல்டுக்கு போனால் பயங்கரமாக சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு, இல்லை 500 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஆட்டோ வாங்கி ஓட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு புது அவதாரம் எடுத்துகிட்டு ஆட்டோ வாங்கிட்டு ஃபீல்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் இவர் ரியாலிட்டி சொல்லலை. இவர் ரியாலிட்டி சொல்லாதனால அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அதிகமாக சம்பாதிக்க முடியும், ஒன்றுமே இல்லை, அவரே ஒரு கணக்கு பண்ணிடுறாரு. ஒரு நாளைக்கு 3000 ரூபானா 30 நாளைக்கு 90000 ரூபாய். இதில் 5 நாள் நம்ம ஆட்டோ ஓட்டாமல் போனாலும் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 75,000 80,000 நம்மளுக்கு வருமானம் இருக்குது. சரி, அப்படியே குறைஞ்சபட்சம் போனாலும் நம்ம 40,000 45,000 சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க. இதில் இருக்கிற மெயின் பிரச்சனையே ரியாலிட்டி வந்து ஃபியூல் வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகலை. அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் செலவானா பரவாயில்ல, ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் செலவானா பரவாயில்ல, ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் செலவானா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் எரிபொருள் செலவு, அதாவது ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 ரூபாய். இது சிஎன்ஜி ஆட்டோவில். எல்பிஜி ஆட்டோவில் குறைஞ்சபட்சம் இப்போது 6 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் மாறிடுச்சு விலை உயர்வுனால. இப்போ இவங்க போதுமான வருமானமே இல்லை. இப்போது இவர் நம்ம பழைய விஷயத்துக்கே வருவோம். ஆட்டோ வாங்கிட்டு நான் வாடகைக்கு விட்டு நான் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு ஆட்டோ வாடகை வந்து சென்னையில் எவ்வளோ அப்படின்னு கேட்டார். சிஎன்ஜி ஆட்டோ வந்து 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வாங்குறாங்க. அதுவும் பேஸ்டான கஸ்டமர் ப்ரொஃபைல் தான். அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸை வந்து வாங்கணும், அட்வான்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்க சொந்த வீட்டுக்காரங்களாக பார்க்கணும். வாடகை வீட்டுக்காரங்களாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வாடகை விடும்போது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கணும் சார், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் பண்ணணும். ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த தொழிலை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு தொழில் சூஸ் பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு வாடகை ஆட்டோ ஓட்டுறவங்க அவருக்கு சொந்த ஆட்டோ கிடையாது, அவ்வளோ பொறுப்பெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறது, பொறுப்பு இல்லாமல் வண்டி ஓட்டினா அது எப்படி ஓட்டுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தான் சொந்த வண்டியை எப்படி ஓட்டுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க வண்டி எப்படி ஓட்டுறாங்கன்னு வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. இது காமனான விஷயம். இது ஆட்டோக்குன்னான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மட்டும் இல்லை, பைக்கு, நீங்கள் காரு, நீங்கள் எதை கொடுத்தாலுமே அது சொந்த வாகனத்தை வந்து அவங்க பராமரிக்கிற முறையே வேறு. ஏன்னா செலவு பண்ணால் அதை நாம் தான் பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நாம் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஓட்டுவாங்க. இதுவே வேற ஒருத்தவங்களோட வெஹிக்கிளாக இருந்தால் அதை அவங்க டீல் பண்ணுற விதமே வேறு. இப்போ நீங்கள் வாடகைக்கு தரீங்க அப்படின்னா ஆட்டோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும். அதாவது அவர் ஒரு பழமொழி சொன்னார், எனக்கு சரியாக வரல, கறக்கிறது உழக்கு பால், உதைக்கிறதுல பல்லு போயிடுச்சு அப்படின்ற ஒரு பழமொழி சொன்னார் அவர். அது ரியாலிட்டியை வந்து அதுதான். அதாவது உங்களால் ஆட்டோவில் வருமானம் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தராரு அப்படின்னா அந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அவர் தர வேணாம், ஓகேங்களா? இப்போ வெஹிக்கிள் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரிப்பேரை வந்து நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுச்சு உதாரணத்துக்கு அப்படின்னா அவர் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கறத விட 2 மடங்கு வந்து நீங்கள் செலவு பண்ணணும் ஆட்டோவுக்கு. இது பொதுவான பிரச்சனை. இது சொந்த ஆட்டோ, அவருடைய ஆட்டோவாக இருந்தாலும் அவர் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். இதே வாடகைக்கு விட்டாலுமே வந்து அவர் ஹேண்டில் பண்ணணும். என்னடா நான் வந்து வாடகைக்கு யாருமே ஆட்டோ தராதிங்க, எடுத்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி இல்லை. புதுசாக ஒரு தொழிலுக்கு வரீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கிற தொழிலுக்கு போங்க. ஆட்டோ ரிக்ஷா தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆட்டோ இருக்குது, போதுமான ஆட்டோவை விட அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனை.
அப்போது என்ன சொல்கிறதுனா 3 பேர், அதாவது ஒரு ஆள் வருமானத்தை 3 பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது கணக்கு ரேஷியோ வந்து அந்த ரேஷியோ தான். ஒரு ஆட்டோ இருக்க வேண்டிய இடத்துல 3 ஆட்டோ இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களோட வருமானமே மொத்தமாக ஷேர் ஆகும்போது, ஏன்னா இதில் பார்ட் டைம் ஓட்டுறவங்க இருக்காங்க, ஃபுல் டைம் ஓட்டுறவங்க இருக்காங்க, வாடகைக்கு ஓட்டுறவங்க இருக்காங்க, ஆட்டோ ஓட்ட தெரியுன்ற ஒரே காரணத்தினாலே இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது போதுமான வருமானம் இல்லாமல் ரியாலிட்டி லைஃப் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால யாராவது புதுசாக ஆட்டோ ஃபீல்டுக்கு வரணுன்னாலும், இல்லை ஆட்டோ வந்து வாடகை விட்டு நான் புதுசாக ஏதோ தொழில் பண்ண போகிறேன், இப்போ நான் 10 ஆட்டோ வாங்கி வாடகை விட்டேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வரும், இந்த கால்குலேஷனில் யாராவது வர மாதிரி இருந்தாலும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை விட பெட்டர் பிஸ்னஸ் இருக்குது. ரிசர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபீல்டுக்கு வாங்க. ஏன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷான்றது வந்து சாதாரணமாக இல்லை, அது ஒரு வாழ்வாதாரம். ஒரு வாழ்வாதார தொழில் வந்து இப்படி வாடகைக்காகவோ இல்லை பார்ட் டைமுக்காகவோ நிறைய பேர் வந்ததுனால ரொம்ப கெட்டு போச்சு தான் சொல்லணும். உங்களுக்கும் இது போல் வேறு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா நான் பேசின விஷயம் வந்து சில பேருக்கு சரியாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து தப்பாக இருக்கலாம். தப்பாக இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால என்னை திட்டுறதோ இல்லை சரியாக இருக்குன்ற காரணத்தினால பெருசாக சப்போர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் யார்ட்டையும் எதிர்பார்த்து நான் பண்ணலை. நான் இருக்கிற ரியாலிட்டி அவர்கிட்ட நான் என்ன ஃபோனில் கான்வர்சேஷன் நான் பேசணும்னோ, என்னோட கருத்து வந்து என்னோட ஒப்பீனியன் இந்த ஆட்டோ தொழிலை பற்றி எனக்கு என்ன இருந்துச்சோ அதை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். இருக்கிறவங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, ஆட்டோ டிரைவர்ஸோட குரோத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஆட்டோ பசார் மூலயமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. புதுசாக ஒரு தொழிலுக்கு வராங்கன்னா, ஃபுல் டைம் வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்கன்னு சொல்லி நாங்களே வரவேற்போம். இதுவே இந்த பார்ட் டைம் இவர் ஒரு வியாபார நோக்கில் பார்க்கறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா சரியான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட அனுபவம் புரியும். ஏன்னா இன்னமும் ஆட்டோ வாடகை ஓட்டுறவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஓட்டுற எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.